வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணியை அண்ணாமலை ரொம்பவே சத்தம் போடுறாங்க. ஏம்மா, முத்து இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் நீ தான் இருக்கியா? இப்போ முத்து மீனா நினச்சா உன்னை உள்ளே வைக்க முடியும், தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாங்க. அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நீ பண்ணது தப்பெல்லாம் பண்ணிவிட்டு மன்னிச்சிருங்கன்னு என்னம்மா அர்த்தம்? ஒன்றுமே இல்லாத போதும் தன்னை பெரிய பணக்காரின்னு உன்னை காட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்து இந்த முத்துக்கு மீனாவுக்கு தான் நீ எதிராக செயல்பட்டுருக்க. வேறு என்ன செஞ்சுருக்க? மனோஜோட பங்கில் என்னோடய உழைப்பு இருக்குது அப்படி இப்படிங்கிற ஒன்றே ஒன்று தான். என் பணத்தில் அந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கு நீ அவன் கூட நின்றுருக்க. இவ்வளோ தான் செஞ்சுருக்கிய தவிர்த்து வேறு ஒன்றும் நீ பெருசாக செஞ்சிடல அப்படிங்கும்போது அப்படி கவுந்துக்கிட்டே நிற்கிறாங்க. என்னங்க வீட்டெலாம் பேச்சு கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜயா பலார்னு வாங்குதாங்க. என்னன்ட்டு நீங்களே என் மேலே கை வைக்கிங்க அப்படிங்கும்போது, அந்த முத்தை எனக்கு பிடிக்காது தான். இந்த முத்து மீனா வந்து வீட்டில் இருக்கக்கூடாது நினைக்கிறவ தானா? ஆனால் இந்த வீட்டில் இருக்கவங்கள மாட்டி விடணும்னு நினைக்கிற அளவுக்கு நீ ஆளாக இருக்கல. நாளைக்கு இந்த வீட்டில் என்ன கூட எதுவும் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நீ வீட்டை விட்டு வெளில போ அப்படிங்கிறாங்க. விஜயா, முதல்ல வாயை மூடு, நீ தான் இந்த வேலைக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறாங்க. நான் காரணமா? நானாங்க முத்து காரில் இப்படிலாம் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நீ எல்லா மருமகளையும் ஒன் போல் பார்த்துருந்தனா இந்த பிரச்சனையே இல்லை. ரோகிணி மட்டும்தான் இந்த பணக்காரி, அவள் தான் எல்லாமே அப்படி இப்படின்னு இந்த வீட்டில் பேச ஆரம்பித்தேன். அதனுடைய நிமித்தம் தான் இன்றைக்கி இப்படி நடக்குது அப்படிங்கும்போது, ஏங்க இந்த ஒரு நிமிஷம் கூட இந்த ரோகிணி இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது, விஜயா உனக்கு பிடிச்சா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவேன், இல்லைன்னா நீ அப்படியே கீழே போட்டுருவியா? அதெல்லாம் இங்கே நடக்காது. இங்கே பாரு ரோகிணி, இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்கா. முத்து ரொம்ப கோபக்காரன் தான். உங்கள்கிட்ட கோவப்படாமல் இருக்காமனா ஒரே காரணம், நீ அவன் அண்ணன் பொண்டாட்டி அப்படிங்கிறதுனால தான். அதை நீ புரிஞ்சுக்கிடணும். இதை நீ ரொம்ப ஓவராக எடுத்துக்கிட்டு நீ அவனுக்கு எதிராக செயல்பட்டால் நல்லா இருக்காது. அவன் எனக்கு புள்ள, அவன் பாதிக்கப்படையில் எனக்கு அப்படி வலிச்சிச்சு. அதுபோக முத்துக்கு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லும் போது நீ அவ்வளோ எக்கானமாக பேசினேன். அந்த நேரத்தில் கூட நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கல. இது ரொம்ப தப்பு. மனோஜ், உன் பொண்டாட்டிக்கு ஒழுங்காக புத்துமீதி சொல்லு, இல்லை அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, உனக்கு அறிவில்லை? முத்து இதை செய்ய மாட்டான்னு எனக்கு அப்பவுமே தெரியும். முத்துக்கு இப்படி பண்ணணும்னு நினைக்கிறியே? அவன் என் தம்பி தான், எனக்கு அவனுக்கும் 1000 இருக்கும். ஆனால் என் தம்பியை ஊர் உலகத்துக்கு மத்தியில் ஏதாவது பண்ணணும்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ரோகிணிக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. மனோஜுக்கு முத்தை பிடிக்கவே பிடிக்காது, அந்த மீனாவை அதை விட பிடிக்காது. இப்போ அவங்களும் 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்பக்கு பின்னாடி போகிறாங்க. அப்போ பின்னாடியே போகிறாங்க. ஸ்ருதி, என்ன ரோகிணி நினச்சிட்ருக்கீங்க? இந்த முத்து மீனாவுக்கு ஏதாவது ஒன்றா கேட்க ஆளுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? இன்னமும் அவங்க மேலே ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோதான், தொலைச்சிருவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ரவி ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க ஸ்ருதிட்ட. எனக்கு ரோகிணி அண்ணன் மேலே கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு. சரி, போய் சொல்லிட்டா கூட மனோஜ் வேணும்னு சொல்லி தானே இப்படி பண்ணாங்க அப்படின்னு கூட நான் மனசை தேத்திக்கிட்டேன். ஆனால் இன்னமும் அவங்கள அண்ணின்னு கூட நான் கூப்பிடவே மாட்டேன். ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கும்போது, நீ எதுக்கு கூப்பிடணும்? கூப்பிட தேவையில்லை. யார் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற தான் நம்ம மறுவாதி கொடுக்கணும். அந்த மறுவாதி கொடுக்க தேவையில்ல ரவி அப்படின்ட்டு இருக்காங்க. சுதி, நீ சொல்கிறது தான் சரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, இங்கே ரோகிணிக்கு ரூமில் சரியான கடுப்பு. இத்தனை பேருக்கு மத்தியில் இந்த அங்கிளும் அந்த ஆன்ட்டியும் ஏன் இந்த சுருதியும் தேடி இந்த மீனாவுக்கும் முத்துக்காக இடமோ பேசுகிறாங்க. என் வீட்டுக்காரர் கூட பேசுகிறாங்க. ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினச்சிட்டு இருக்காங்க. எங்கள் முத்தை அண்ணாமலை சமரசப்படுத்துகிறாங்க. விட்றா முத்து, நீ எவ்வளவோ இந்த குடும்பத்துக்காக சைப்பாக போகிற, சகிச்சுக்கிட்டு போடா அப்படிங்கும்போது, இல்லைப்பா எதிரிலேருந்து யாராவது ஏதாவது பண்ணுதாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம டர் பண்ணலாம், என்ன பண்ணாலும் பண்ணல பார்த்துக்கலாம்லங்களாம். உள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இப்படி பண்ணால் என்னப்பா சொல்கிறது? என் கார் சாவியை எனக்கு தெரியாமல் எடுத்து எனக்கு வேண்டாத ஆள்கிட்ட கொடுத்து இனி இந்த மாதிரி கதையில் மாட்டி விட்டு கடைசியில் நான் அதை உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் என்னால் ஒன்றும் பண்ண முடியலையாப்பா அப்படிங்கும்போது, விட்றா அப்பா, நீ என்ன பண்ணாலும் நான் உன்னோட இருப்பேன். யார் இருக்காங்களோ இல்லையோ, உன் பொண்டாட்டி உனக்கு பக்கத்துணையாக இருக்கா. இன்றைக்கி நீ வெளியே இருக்க, உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சிருக்கான்னா அவன் பொண்டாட்டி தான் முதல் காரணம். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் மீனா சொல்லிகிட்டே இருந்தாள், என் புருஷன் மேலே எந்த தப்பும் கிடையாது, என் புருஷன் நியாயத்துக்கு மட்டும்தான் போவார், அநியாயத்துக்கு போக மாட்டார், நல்ல ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நல்ல ஆளாகவே நிரூபித்து கொண்டு வந்துட்டா. உன் பொண்டாட்டி தான் நீ நன்றி சொல்லணும் அப்படிங்கும்போது, மீனா ரொம்ப நன்றி மீனா, உன்னைய மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, உங்களை மாதிரி ஒரு நல்லவர் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணுங்க. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் முடியும் போது நம்மளுக்கு 2 பேருக்குமே பெருசாக விருப்பம் இல்லை. ஆனால் எனக்காக தான் நீங்கள்
வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா? அது என்னமோ உண்மைதான் மீனா. நீ மட்டும் வரலன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கோவத்தினுடைய உச்சத்துக்கு போயிருப்பேன் இந்த மாதிரி நடந்திருந்தா. சரி, நீ சரி பண்ணிட்ட, எனக்காக இவ்வளவு பண்ணியிருக்க அப்படிங்கும்போது, இல்லைங்க நான் மட்டும் பண்ணல அப்படிங்கும்போது, யார் பேர் பண்ண மீனா பண்ணா அப்படிங்கும்போது, நான் அவங்கள்ட்ட தனியாக பேசிக்கிறேங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டேப்பா, போய் சாப்பிட்டு தூங்கப்பா அப்படிங்கிறாங்க. நம்மளை சாப்பிட்டு தூங்க போகிறாங்க. அவன் மீனாட்ட கேட்காங்க, வேறு யார் பெருசாக உதவி பண்ணான்னு சொல்கிற சொல்லு அப்படிங்கும்போது, இல்லைங்க சீதாவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை வந்து உங்களுக்கு பிடிக்காது, அதான் என்ன பண்ணணும்னு தெரில அப்படிங்கும்போது, மீனா நான் அவரை புரியாமல் நடந்துக்கிட்டேன் தான். அவர் அந்த சூழ்நிலையில் எனக்கு உதவி பண்ணியிருக்காருன்னு நினச்சி தானே பார்க்கணும். அவர் தானே உனக்கு அந்த பெரிய ஆஃபருக்கு பணம் வந்து உதவியிருக்காரு. அதுவுமே நம்ம புரியாமல் தான் இருந்திருக்கோம். இனிமேலும் அவர் தப்பாக நினைக்க என்ன இருக்குது? அவருக்கு என்ன பிடிக்கலனாலும் சீதாவுக்கு பிடிச்சிருக்குல்ல, அவங்க நல்லா இருந்தால் சரி தான் அப்படிங்கும்போது, ஏங்க இது எப்படிங்க இயல்பாக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கும்போது, சீதாவை ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு. சீதா நல்லா இருக்குன்னு நம்ம நினைப்போம். அவள் ஆசைக்கு நம்ம எதிராக இருக்கக்கூடாதுல்ல, இதெல்லாம் உண்மை. அவள் விரும்புகிறா, அவரும் விரும்புகிறாங்க, நல்லா இருந்துட்டு போட்டோம். சீதாவும் நல்லா படிச்சிருக்கா, அவரும் வேலை பார்க்காரு. நாளைக்கு சீதாவுக்கு இதோட பெரிய சர்க்காரில் ஒரு வேலை கிடைக்கலாம். கிடைச்சி நல்லா இருந்துட்டு போட்டுமே, 2 பேரும் நல்லா இருந்தால் சந்தோஷம் தானே அப்படிங்கும்போது, ஆமாங்க அது சம்மந்தமாக அவர்கிட்ட பேசணுங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி பேசு அப்படிங்கிறாங்க. காலைல விடியுது. அங்கே சீதா ரொம்பவே அமைதியாக இருக்காங்க. சீதாவை பார்த்துட்டு, ஏன் சீதா ஒரு மாதிரி இருக்கா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடுறாங்க. அங்கேருந்து அருணுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அருணும் ஃபோனையே எடுக்கலை. அப்போ நினைக்காங்க, கண்டிப்பாக இந்த இடத்துல தான் அவங்க டூட்டி பார்த்துட்ருப்பாங்க, நம்ம அங்கே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி வேலையை முடிச்சுட்டு அங்கே பேச போகிறாங்க. சீதா வரதை பார்த்தோன்னே பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. அப்போ கூட உள்ளவங்ககிட்ட கேட்குறாங்க, என்னங்க அவருக்கு ரொம்ப வேலையா அப்படிங்கும்போது, இல்லைம்மா வேலையே இல்லை, ஒன்று பார்த்தோன்னே தான் கிளம்பி போகிறான், உனக்கு அவனுக்கு எதுவும் வருத்தமாம்மா அப்படிங்கிறாங்க. அப்படி எதுவும் வருத்தம் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. இங்கே சீதா நினைக்காங்க, மாமாவுக்கும் அவருக்கும் ஆகாதுன்னு சொன்னாங்க, அதனால் அந்த வருத்தத்தில் இருக்காரோ அப்படின்னு நினைக்காங்க. அங்கே அருண் என்ன நினைக்காரு, நம்ம என்ன தான் பேசினாலும் வச்சாலும் அவங்க மாமா சொல்லும், அக்கா சொல்லு தான் சீதா கேட்பா, நம்மளை வேணான்னு தான் சொல்லுவா, சும்மா பேசி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவரும் மன வருத்தத்தில் போகிறாரு. இப்படியா இருக்குது. இப்படி இருக்கும்போது அங்கே பலகுரல் வேலை செய்கிற இடத்துல ஒரு டைரக்டர் வராரு. அவர் நம்ம இன்ஜினியருக்கு ரொம்ப டப்பிங் இன்ஜினியருக்கு ரொம்ப பழக்கம். அவர்கிட்ட வந்து கேட்குறாரு, எனக்கு ரெகுலராக ஒரு கார் ஒருத்தன் ஓட்டிகிட்டு இருந்தான், அந்த பையன் இப்போ வரலை, ஏதாவது நல்லா தெரிஞ்சிருந்தா டிரைவர் இருந்தால் சொல்லுங்கள், மாதம் நம்ம 1,00,000 கொடுத்துடலாம், ஒரு ரெகுலராக வர்றது மாதிரி பண்ணிடலாம் அப்படிங்கும்போது, டவார்னு சுருதி வந்து, எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, கார் வச்சுருக்குறாங்க, நல்ல காரை ஓட்டுவாங்க விற்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா வர சொல்லு, நாளைக்கு வந்து நீ பார்க்க சொல்லுமா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி முத்துக்கு கால் பண்ணுறாங்க. முத்து, ரெகுலராக ஒரு ஆர்டர் ஒன்று ரெடி பண்ணி தரேன், மாதம் 1,00,000 தந்துடுவாங்க, அதிலே நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், வண்டிக்கு தேவையான எண்ணெயை போட்டுக்கணும், போகணும் வரணும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட பேசுகிறேன். கார்த்தி, ஒரு வண்டி உள்ள கிடக்கு, இப்போ எனக்கு இந்த வண்டி தேவைப்படுது, உனக்கு வேறு வண்டி இருக்குல்ல அப்படிங்கும்போது, இருக்குது, என் தம்பிக்கு தான் நான் ஓட்ட கொடுத்துட்டு இருந்தேன், நான் தான் சொந்த வண்டி வாங்கிட்டேனே அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, என் வண்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லி வண்டி எடுத்துக்கிறாங்க. மறுநாள் நேராக அந்த சுருதி சொன்ன அந்த டேரக்டர்கிட்ட போகிறாங்க. போய் சார் ரெகுலராக வந்துடும் சாருங்கும்போது, தம்பி மாதம் 1,00,000 என்ன, அந்த 1,00,000 தான் என்ன போட்டுக்கணும் வச்சுக்கணும், காலைல 10 மணிக்கு வந்துடணும் என்ன, நான் அங்கே ஷூட்டிங் போகிற இடத்துல அங்கே போய் என்னை விட்டுட்டு ஈவினிங் என்னை ஏற்றி கொண்டு விட்டுணும், 2 வாட்டி தான் நான் அங்கே இங்கேயும் போவேன், ஆனால் ரெகுலராக இருக்கும் தம்பி அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டு 1,00,000 வாங்கிக்கிறாங்க. அந்த 1,00,000 கொண்டு வீட்டில் கொடுக்காங்க. கொடுத்துட்டு அண்ணாமலைகிட்ட சொல்லுதாங்க, ஏப்பா சுருதியால் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குப்பா, 1,00,000 அட்வான்ஸ் தந்துருக்காங்க, ரெகுலர் ஆர்டருப்பா அப்படிங்கும்போது சுருதியை ரொம்பவே வாழ்த்துறாங்க அண்ணாமலை. வீட்டில் முத்து முடங்கி இருந்துருவான்னு நினச்சம்மா, பழைய மாதிரி அவன் வரணும்னு நினச்சேன், ஆனால் நீ பழைய மாதிரி கொண்டு வந்துட்டம்மா அப்படிங்கும்போது, இல்லை அங்கிள் வீட்டில் துருதுருன்னு வருவார், மீனா உங்களுக்கு நேரம் சரியில்லை வீட்டில் இருங்கன்னு சொன்னோன்னே அவர் ரொம்ப மன சங்கடப்பட்டு இருக்கார், அதனால தான் சரி ரைட்டு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வருதான்னு சொல்லி இது பண்ணி விட்டேன், முத்து உங்களுக்கு ஓகே தானே அப்படிங்கும்போது, ரொம்ப சூப்பர், 1,00,000 மாதம்லாம் எனக்கு கார் ஓடாது, இது எப்படின்னாலும் எனக்கு எது எப்படி போனாலும் ஒரு 50,000 வருமானம் கிடைக்க தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. சரி முத்து எப்படியும் முன்னேறி வாங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த ரோகிணிக்கு மேலும் கடுப்பாகுது. இந்த முத்து மீனாவையும் ஏதாவது வகையில் ஓரி கொடுத்து இந்த வீட்டை விட்டு அனுப்பலாம், இல்லை நம்மளோட கீழே வைக்கலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி ரூமில் போய் ரொம்பவே புலம்புறாங்க. அப்போ அதை பார்த்த மனோஜ், என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை என்கிட்டயே வர வர பேசவே மாட்டேறீங்க அப்படிங்கும்போது, நீ பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என் தம்பி முத்தை எனக்கு பிடிக்காது தான், ஆனால் அடுத்தவங்க முன்னாடி நீ பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்குது,
அவனை நீ உள்ளே வச்சு பார்க்கணும்னு நினைக்க. அவன் வந்து இந்த மாதிரி அடுத்தவங்க பொருளுக்கோ இல்லைன்னா தேவையில்லாத வேலையை பார்க்க மாட்டான். அவன் கோவப்படுவான். கோவப்பட்டால் நியாயம் இருக்கும். என்னையும் தம்பியை அடி கூட்டி பேசுவான், வைப்பான், எல்லாம் நடந்துட்டாலும் செய்யுது. நானும் நல்லவன் கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து பணத்தை எட்டு போயிருக்கேன், வச்சுருக்கேன், நல்லா அம்மா பண்ணியிருக்கேன், கூட சேர்ந்து ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்கேன். அதனால் என் தம்பி பேசுவான். எனக்கு தம்பி மேலே கோவம் இருக்கும். ஆனால் என் தம்பி யார்ட்டையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி தான் ஆகணும். ஏன் அந்த 30 லட்ச ரூபா ஏங்கிட்டு போன கதிர் வரும்போது நம்மளுக்கு என்னன்னு சொல்லி கூட அவன் இருந்திருக்கலாம். அவன் அப்படி செய்யலைல்ல. அவனை கரெக்டாக பிடிச்சி ஸ்டேஷனில் ஒப்படைச்சி என்ன செய்யணுமோ செய்தானே செஞ்சான். நம்மளுக்காக செய்தானே செய்தான். ஆனால் நீ மட்டும் ஏன் அப்படி இருக்க அப்படிங்கும்போது, என்ன உங்கள் தம்பி மேலே திடீர்னு பாசம் வருது அப்படிங்கிறாங்க. என் தம்பி மேலே திடீர்னு பாசம் இல்லை. ஆனால் வந்து நீ வந்து அடுத்தவங்க முன்னாடி என் தம்பியை பண்ணது ஏற்றுக்கிட முடியாது. அதுபோக முத்துக்கு அந்த ஆர்டர் வந்தோன்னா மோரையை மூஞ்சி தூக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது, மனோஜ் நான் உங்களுக்காக தான் அவர் மேலே வருத்தப்படுதேன். அவர்கிட்ட நல்ல பணம் வந்துருச்சுன்னா, எப்பா உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை நான் தந்துடுதேன், உங்கள் பணத்தில் ரூபான்னு கடை தானே நான் வச்சுக்கிறேன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கும்போது மனோஜ் முடிக்கிறார். அப்படிலாம் அவன் கேட்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேணால் அப்படி நினைக்கலாம். ஏன் முத்து கூட அப்படி நினைக்கலாம். சரி நம்ம அந்த அண்ணன் தானேன்னு சொல்லிட்டு. ஆனால் மீனா அப்படி நினைக்கவே மாட்டாங்க. எங்கள் அம்மா கூட அவங்க ரொம்ப நல்லவங்க தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்கள் அம்மாவா? இல்லை எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்லையே உங்கள் அம்மான்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் இப்படி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே மனோஜ் வந்து ரோகிணியை புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மாதிரி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. மறுநாள் ரோகிணி நடந்து போயிட்டுருக்காங்க. சிட்டி வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி என்ன ரோகிணி பார்த்தா பார்க்காத மாதிரி போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சிட்டி உங்கள்கிட்ட பேசினா பிரச்சனை தான் வருது. அதுபோக எங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறது வைக்கிறது எல்லாம் தெரியுது. உங்கள்கிட்ட எந்த வகையிலும் பேசக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் சொல்லி தான் பேசுனீங்களா ரோகிணி? நீங்கள் எனக்கு ஒரு உதவி செஞ்சீங்க, நான் உனக்கு ஒரு உதவி செஞ்சேன். உங்களுக்கு என்ன உதவினாலும் பண்ண தயாராக இருக்கேன். நீங்கள் ஏன் பேசாமல் போகிறீங்க அப்படிங்கும்போது சிட்டி உங்கள் உதவி எதுவுமே வேண்டாம் அப்படிங்கும்போது, ரோகிணி மறந்துடாதாங்க என்கிட்ட ஒரு 3 லட்ச ரூபாய்கிட்ட வாங்கியிருக்கீங்க, பணத்தை திருப்பி தரல. நானும் சரி நம்மகிட்ட நல்லா பேசல வைக்கலன்னு நான் கேட்கல. சரி அப்போ பணத்தையாவது தாங்க அப்படிங்கும்போது சிட்டி குடிச்சிக்கிறந்தாரன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. எங்கள் சிட்டிக்கு சரியான கடுப்பாகுது. ஓ பணம் தருதளவுக்கு ஆயிடுச்சா, எனக்கும் காலம் வரும். இவனை வச்சு பிஏ வச்சு நான் எதாவது பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே போகிறாரு. இங்கே ரோகிணி அம்மா கரெக்டாக கால் பண்ணுறாங்க. என்னடி நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கும்போது, அம்மா நானே இருக்க கடுப்பில் நீ சும்மா பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, நான் பேசுகிறத முதல்ல காது கொடுத்து கேளுடி அப்படிங்கும்போது, என்னம்மா அப்படிங்கிறாங்க. பள்ளிக்கூடம் திறக்க போகுது, கிறிஸுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பணம் வேணும். அதுபோல் எங்களுக்கு நீ செலவுக்கே தரலடி. நான் என்ன பண்ணுறது? கிராமத்தில் இருந்தாலும் நான் ஏதாவது கூப்பிடுது வேலைக்கு போவேன் வருவேன். இங்கே சிட்டிக்குள்ளே எனக்கு என்ன வேலைடி தெரியும்? வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கா ஒரு வேலைக்கும் போகாதன்ட்டேன். நான் இப்போ என்ன தான் பண்ணுறது? ஒன்றுமே நான் புரியலடி அப்படிங்கும்போது, ஏம்மா தப்பாக நினைக்காத, பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கும்போது, அது ஒரு 50 ரூபா வேணும்டி, வீட்டு செலவுக்கு 2 மாதம் 3 மாதம் சேர்த்து தான் தருவேன். அது ஒரு 50 ரூபான்னா 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா நான் சமாளிச்சுட்டு இருப்பேன்டி அப்படிங்கும்போது, இல்லைம்மா நான் 1 லட்ச ரூபா ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிட்டி ஆஃபீஸ் போகிறாங்க. சிட்டி என்ன ரோகிணி நான் பேசும்போது பேசலை, இப்போ ஆஃபீஸுக்கு வந்துருக்கல என்ன அப்படிங்கிறாங்க. சிட்டி எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க அப்படிங்கிற போது சிட்டி சிரிக்கிறார். அதான் உங்களுக்கு ஒரு கதை வரும்போது என்ன மாட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்க. கூப்பிட்டு பேசினா கூட பழைய பாசத்துக்கு பேசினா கூட நீங்கள் வந்து பேசாத மாதிரி இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கதை ஆகணும் வந்திருக்கீங்க, என்ன கதை ஆகணும் உங்களுக்கு அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா வேணும் அப்படிங்க. அதானே பணம்னா தானே இந்த சிட்டிகிட்ட வருவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கிக்கோங்க ரோகிணி, ஆனால் நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கும்போது, சிட்டி தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த கார் சாவி எடுத்த விஷயத்தில் நான் உதவி பண்ணி ஏகப்பட்ட சங்கடத்தை இது பண்ணிட்டேன். அதுபோக எங்கள் அங்கிள் எனக்கு எதுனாலும் சப்போர்ட் பண்ணார். இப்போ அவரே என்கிட்ட பேசுறது கிடையாது. என் மனோஜ் கூட ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கும்போது, பாருங்க ரோகிணி அவங்க மாற்றி பேசுவாங்க, அந்த சிட்டி மாற்றி பேச மாட்டேன், பணத்தை பிடிங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நேராக ரோகிணி அம்மாட்ட போய் பணத்தை கொடுக்காங்க. எம்மா இதை வச்சுக்கா, அடிக்கடி ஃபோன் பண்ணாத, அவனுக்கு பணம் கட்டணுமா படிப்புக்கு கட்டு, ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணாத அப்படிங்கும்போது, நீ தாண்டி அம்மாவா, நான் ஃபோன் பண்ணாமல் யாருக்கு ஃபோன் பண்ண சொல்லுது அப்படிங்கும்போது, சரிம்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இங்கே வித்தியாட்ட சொல்லுதாங்க, எங்கள் அம்மா ஃபோன் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன், இன்னும் நீ தான் இப்போ ஒழுங்காக பேசிடணும் வச்சிடணும் அப்படிங்கும்போது, நான் முருகன்கிட்ட ஃபோனில் கீழே பேசிகிட்டு இருப்பேன், அவன் பேசினாங்கன்னா வெயிட்டிங்கில் வரும், வெயிட்டிங்கில் வந்து என் செல்லில் நான் பேச முடியாது ரெடி அப்படிங்கும்போது, இங்கே பாரு எங்கள் அம்மாவை அடிக்கடி என்ன ஃபோன் பேசக்கூடாதுன்னு சொல்லு, எனக்கு ஏகப்பட்ட ஒய் இருக்குது, இப்போ ஒரு 1 லட்ச ரூபா நான் சிட்டிட்டு வாங்கி கொண்டு தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது, அவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலும் சிட்டிட்டு போய் பணம் வாங்கினியா, முத்துமீனா நீ தப்பாக நினைக்கலையா அப்படிங்க. அவங்க நினைக்கலாம் இருக்கட்டும், எங்கள் வீட்டில் எங்கள் அங்கிள்லேருந்து எல்லாம் தப்பாக நினைக்காங்க. இனிமேல் எங்கள் அம்மாவை பார்க்க போகிறதோ சிட்டியை பார்க்க போகிறதோ நடக்காது. நான் சிட்டியை பார்க்க போனால் அவன் எனக்கு ஒரு உதவி பண்ணு, அது பண்ணு இது பண்ணுங்க. ஏற்கனவே 3 லட்ச ரூபா வாங்கியிருந்தேன், இப்போ ஒரு கூட 1 லட்சமாக சேர்த்து 4 லட்சம் ஆகிட்டு, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன், நீ ஒரு பொய்யை மறைக்க பல பொய்யை சொல்லிகிட்டே இருக்க, பழைய பொய்யை மறைக்கன்னா இது நீ இற போட்டு தானே ஆகணும், அதுக்கு நீ இற போட்டுட்ருக்க, அவ்வளோதான், வேறு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னுட்டு இருக்காங்க.
எங்கள் சித்தி வந்து நினைக்காரு முத்துட்ட இன்னொரு கார் இருக்கிறதுனால அதை வச்சு அவன் ஓட்டி முன்னேறி பெரிய ஆளாகவும் நினைக்கானே. நான் விடவே மாட்டேன், முத்தை வந்து ஏதாவது ஒரு வகையில் நான் கவுத்தே ஆவேன் அப்படி இப்படின்ட்டு இருக்கானே. ஏற்கனவே இந்த கார் பிரச்சனையில் நீங்கள் உள்ளே போய் பல பிரச்சனை வந்து அந்த முத்து உங்கள் மேலே கை வச்சு நம்ம தொழிலெலாம் நொறுக்கி உனத்துக்காக ஆகிட்டீங்கண்ணே. தேவையில்லைண்ணே, அவன் ஒதுங்கினா தான் நம்மளும் ஒதுங்கிடுவோம். அப்படி அது எப்படிலாம் ஒதுங்க முடியாடா, இன்னொரு கார் இருக்குது அந்த காரை தூக்கி ஆகணும் அப்படிங்கும்போது தானே தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க, நாங்கள்லாம் வேலையை விட்டு நின்றுதான். அவங்ககிட்ட ஒன்றும் நடக்காதுண்ணே, அவன் ரொம்ப ஓவராக பண்ணுவானே, டபார்னு கை நீட்டுவான், அவன் பொதுவில் நடக்காது அப்படிங்கும்போது, இல்லைடா நம்ம பண்ண போகிறதே இல்லை, நம்ம அவன் முன்னாடி லாந்திக்கிட்டே இருக்க போகிறோம், செய்ய போகிறது வேறு ஆள். நான் ஒரு பெரிய ஆள்கிட்ட பேசியிருக்கேன், அந்த காரை தூக்கி சம்மந்தமே இல்லாத ஏரியாவில் போட்டு வேறு நம்பரை போட்டு ஓட்ட சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது, ஏன்னா இதெல்லாம் முடியுமாண்ணே அப்படிங்கிறாங்க. நான் சொல்லுதால் பெரிய ஆள், எங்கேனா வண்டி இருந்தாலும் தூக்கி அவங்க வண்டி நம்பரை மாற்றி அவங்க வெளியே தெரியாத அளவுக்கு அவங்க பண்ணி விட்ருவாங்க. கடைசியில் அவன் ஒன்றும் இல்லாமல் கிடப்பான். அந்த முத்துக்கு பெரிய ஒரு கான்ட்ராக்ட் வந்திருக்கான், மாதம் 1,00,000 சம்பாதிக்கானா, எல்லாம் போக 50,000 நிற்குமா. சும்மா இருக்கும்போதே அவன் ரொம்ப திமிருத்தனம் பண்ணுவான். மாதம் 50,000 வந்துச்சுன்னா என்கிட்ட வந்து பாருமா, அதனால் அப்படி விடவே கூடாது, காரை எப்படியாவது தூக்கணும். மணிராஜ் ஃபோன் நம்பரை டைரியில் எடு அப்படிங்கிறாங்க. டைரியில் எடுத்து பேசுகிறாங்க. யோ, இந்த காரெல்லாம் சம்மந்தமாக அந்த காரை தூக்கி நம்பரை மாற்றி ஓட்டுவாங்களா, அவங்க நம்பரை கூடியா அப்படிங்கிறாங்க. நம்ம தோஸ்து தான், அவங்க பயங்கரமாக வேலை செஞ்சுட்ருக்காங்க, ஏகப்பட்ட இடத்துல கார் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி ஆள் தானே வேணும், நம்பரை கொடு அப்படிங்கிறாங்க. நம்பரை கொடுக்குறாங்க. உடனே சிட்டி பேசுகிறாங்க, நான் மெட்ராஸ்லேருந்து பேசுகிறேன் அப்படி. சொல்லுங்கள் தலைவரை, உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், பட் பார்த்ததில்ல அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இங்கே ஒரு கார் இருக்குது, எங்கூடி வரணும் எது வரணும்னு சொல்லி எல்லாம் இது பண்ணிடலாம், அதுபோக தூக்குறதுக்கு நான் காசு கூட தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இது பெரிய நல்ல கதையாக இருக்கியா, இந்த எங்களுக்கு தூக்கினா எங்களுக்கு லாபம் வரும் பார்த்தா தூக்குறதுக்கு லாபம் தரீங்களா, சரி எங்கே ஏதுன்னா இந்த இடம் எது இடங்காங்க, சரி பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 நாள் பிஸியாக இருக்கோம், 3ஆவது நாள் வரோம் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து ரெகுலராக கார் ஓட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கார். அப்போ சீதா வீட்டுக்கு போகிறாரு. சீதா அப்படிங்கும்போது சீதா ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ மீனாவை ஃபோன் பண்ணி, மீனா நான் சீதா சீதான்னு கூப்பிடுதேன், அவள் பேச்சே கொடுக்காம இருக்கா அப்படின்னோடனே மீனா வந்துடுறாங்க. என்ன சீதா, ஏன் மாமா கூப்பிட்டே இருக்காங்க, நீ பதிலே பேசாமல் இருக்கியாம்மா அப்படிங்கிறானே. ஒன்றுமில்லக்கா அப்படிங்கிறாங்க. என்னடி என்ன நடக்கு அப்படி, ஒன்றுமில்லக்கா அப்படிங்கிறாங்க. எங்க கொஞ்சம் வழியில் இல்லைங்க, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சீதா என்ன தான் ஆச்சு அப்படிங்கும்போது, இல்லைக்கா நான் அருணுக்கு ஃபோன் பண்ணுறேன், வேலை செய்கிற இடத்துக்கு போகிறேன், பேசவே மாட்டாருக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது, நீ அவரை ரொம்ப விரும்புறியா அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, அவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லை அப்படின்னோடனே முத்தையும் கூப்பிட்றாங்க. உங்கள் மேலே உள்ள வருத்தத்தில் அவர் பேசலையாம் வைக்கலையாம் அப்படிங்கும்போது சீதாவில் சொல்லுதாங்க. சீதாங்க பாரு, எனக்கும் அருணுக்கும் ஆகாமல் தான் இருந்துச்சு, எனக்கு உதவி பண்ணியிருக்காரு, மீனாவுக்கு பெரிய உதவி பண்ணியிருக்காரு, யார் உன் தம்பி சத்யாவுக்கும் பெரிய உதவி பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது நம்மளால் அவருக்கு வந்து நட்டம் தான், லாபம் கிடையாது. நான் அவர்கிட்ட பொறுப்பை எடுத்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்கள் 2 பேரும் நல்லா இருங்க, என்னையை பிடிக்கலனாலும் நான் ஒதுங்கிக்கிட்டுதேன், நீங்கள் நல்லா இருங்கம்மா அப்படிங்கும்போது, இல்லைம்மாம்மா அப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையில்லை, உங்களை பிடிச்சிருந்து நீங்கள் தான் நடத்தணும், அவருக்கும் விருப்பம்னா எனக்கு கல்யாணம் முடிக்குமாம்மா, இல்லை எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கும்போது முத்து சிரிக்கிறாரு. அப்போ எதுக்கு நீ இவ்வளோ வருத்தப்படுத்த, நடக்குதுன்னு தானே இருக்கணும், சரி உனக்கு பிடிச்சிருக்கு நான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நேராக வந்து அருணை பார்க்க வேலை செய்கிற இடத்துக்கே போகிறாங்க. அருண் வேலை முடிஞ்சோடனே, சொல்லுங்கள் என்ன விஷயம் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார், என்ன விஷயம் வந்திருக்குன்னு தெரியாதா அப்படிங்கும்போது, எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. சீதா உங்களை விரும்புகிறா, நீங்கள் சீதா விரும்புகிறீங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிங்க, என்னையை பிடிக்காதனால யோசிக்கிங்க அவ்வளோதான் அப்படிங்கும்போது, முதல்ல உங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படிங்கும்போது, பிடிக்க போய் தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் சீதாவோட சேர்ந்து வாழ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, என் மேலே ரொம்ப கோபமாக இருந்தீங்களே அப்படிங்கும்போது, அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்காம இருக்கும்போது தான், சரியா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழுங்க, நல்ல மாதிரி இருங்கன்னொன்னே அருண் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, உங்கள் வீடு எங்கே இருக்குன்னொன்னே வீட்டு அட்ரஸ் சொல்கிறாங்க. மூத்து மீனாவும் போய் அருண் அம்மாட்ட போய் பேசுகிறாங்க. எம்மாங்க பாருங்கள் 2 பேரும் விரும்புகிறாங்க அப்படிங்கும்போது, எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, நான் சொல்லி தான் என் பையனையும் விரும்ப ஆரம்பித்தேன், இதான் உண்மை, இந்த மாதிரி ஒரு பொண்ணு மருமகள் வந்தால் நல்லாயிருக்கும் அருணே அப்படின்னு சொல்லும்போது தான் அவனை விரும்ப ஆரம்பிச்சிட்டான். அதுபோக சீதாவை நல்லா வளர்த்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நகை நட்டு எதுவுமே வேண்டாம்ப்பா, கண்ணால் மட்டும் பண்ணி கொடுங்கப்பா அப்படிங்கும்போது, கண்டிப்பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மீனாகிட்ட முத்து சொல்கிறாரு, ரொம்ப நல்ல குடும்பமாக இருக்குது, நான் தான் தப்பாக நினச்சிருக்கேன் அப்படிங்கும்போது, ஆமாங்க நானும் தப்பாக தான் நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்து வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க சீதாட்டையும் அவங்க மாட்டேன். ஏம்மா நல்ல சம்மந்தம் அப்படிங்கும்போது, என்னடி எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. ஏம்மா சீதா ஒரு பையனை விரும்புகிறேன் வைக்கான்னு சொல்லி அவங்க காதில் சொன்னோமாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாடி அவங்க வசதி அப்படி இப்படின்னு சொன்னியே, அவங்க நிறைய எதிர்பார்ப்பாங்களா அப்படிங்க, அவங்க எதையுமே எதிர்பார்க்கலம்மா, சீதாவை நல்ல பிள்ளையை வளர்த்துருக்கோம் வச்சுருக்கோன்னு நினைக்காங்க, அதே மாதிரி இவ்வளோ நல்ல பிள்ளை தான், நல்ல மாதிரி இருக்கட்டும். சீதா பார்த்துருக்க மாப்பிள்ளைக்கும் என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப ஆகாமல் தான் இருந்துச்சு, இப்போ அவங்க 2 பேருமே சரி பண்ணிட்டாங்க,
அதனால் அந்த மாப்பிள்ளைக்கு நம்ம கொடுக்கலாமா அப்படிங்கும்போது, அப்படியாடி சரியாக வருமா அப்படிங்கிறாங்க மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. அத்தை ரொம்ப சரியாக வரும், அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த கதிரையும் கதிர் வீட்டம்மாவையும் பிடிச்சி கொடுத்ததுனால சர்க்காரில் ரொம்ப நல்ல பேர் முத்துக்கும் மீனாவுக்கும். அந்த அதிகாரியெல்லாம் கூப்பிட்டு முத்து மீனாவை பேசுகிறாங்க. இவங்க ஏகப்பட்ட இடத்துல ஏமாற்றிருக்காங்க, இவங்கள பிடிக்கிறதுக்கு அங்கங்கே அலைஞ்சி பல டீம்னு வச்சு பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. நீங்கள் தான் அசால்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதுபோக உங்களுக்கு சர்க்காரில் ஒரு பெரிய பரிசு காத்திருக்கு, நாங்கள் வந்து உங்களுக்கு எழுதி போடுதோம் அப்படின்னு சொல்லுதாங்க. உடனே அதெல்லாம் வேண்டாம் சார், இல்லை தம்பி, இந்த மாதிரி எல்லோரும் வந்து முன் வந்து யாராவது ஏட்டி கூட்டி பண்ணுதாங்கன்னா அவங்கள பிடிச்சி கொடுக்குறதுக்குள்ள வழி வேணும்ல, அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இங்கே வீட்டில் அண்ணாமலை ரொம்ப சோகமாக இருக்காங்க. நீ ஏன்பா ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கும்போது, இல்லைடா ஒன்றும் இல்லை அப்படி. சொல்லுப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைடா இன்னும் 2 நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து கல்யாண நாள் வருது அப்படிங்கும்போது, அப்போ தான் இவங்களுக்கு நினைவே வருது. ஆமாம், என்ன 2வது கல்யாண நாள் வருதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே சிரிக்காங்க. நீ எதுக்கு அதுக்கு ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா எனக்கு 60வது கல்யாணம் கொஞ்சம் நாளில் வரப்போகுது, உங்களுக்கு 2வது கல்யாணம் நாளும் வந்துட்டு பேரனோ வித்தியன்னு வரணும்னு ரொம்ப வருத்தமாக இருக்குடா. நம்ம வந்து கண்டிப்பாக வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு மீனா சொல்லுதாங்க. மாமா நானும் அப்படி தான் நினச்சேன், இவருக்கும் நேரம் சரியில்லாமல் இருந்துகிட்ருக்கு, அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வரோம்மா அப்படிங்கும்போது, சரிம்மா போகலாம் அப்படிங்கும்போது, இல்லைம்மா அது மட்டும் இல்லை, ஒரு 1000 பேராவது என் வீட்டுக்காரன் நல்லாருன்னு சொல்லணும் அப்படிங்கும்போது, அப்போ அன்னதானம் ஏற்பாடு பண்ணிடுவோமா அப்படிங்கும்போது, ஆமாம்மா நானும் அதான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படிங்கும்போது, விஜயா வராங்க. யாருக்குங்க அன்னதானம் போடணும் அப்படிங்கிறாங்க. விஜயா 2 நாள் கழிச்சு முத்துக்கும் மீனாவுக்கும் கல்யாண நாள், அதுக்கு அன்னதானம் போடலாம் குலதெய்வம் கோயிலில் நினச்சிட்ருக்கோம் அப்படிங்கும்போது, ஏங்க இவங்களுக்கு கல்யாணம் நடந்ததே பெரிய ஆச்சரியமான இது, இவங்க கல்யாண நாளுக்கெல்லாம் நம்ம வந்து இது பண்ணால் சரியாக வருமாங்க அப்படிங்கும்போது, விஜயா யார் பண்ணுதாங்களோ பண்ணலையோ நம்ம குலதெய்வம் கோயிலில் நான் பண்ண போகிறேன், முத்து நல்லா இருக்கணும். அதுபோக நம்ம குடும்பத்துக்கு பாரு 3 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகி போச்சு, 3 பேருக்கு பிள்ளை இல்லை, 4 பேர் பார்க்குறதெல்லாம் சொல்லுதாங்க. அண்ணாமலை 3 பையன்மாரும் கல்யாணம் முடிச்சானுவோ, நீ என்ன இன்னும் வந்து பேரனோ பேத்தி எடுக்காமல் உட்காந்துருக்க அப்படின்ட்டு கேட்காங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குது. நீ வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த நடன பள்ளிக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு இருக்க, நான் பார்க்க அங்கேயும் போகிறேன்னா பார்க்க ஆள் போகிறேன்னு கேட்கு, ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால் அம்மா வர சொல்லி குலதெய்வம் கோயிலுக்கு போய் முத்து கல்யாண அன்னைக்கு அன்னதானத்தை போட்டு நம்ம வேண்டுதலையும் வச்சுட்டு வந்துடலான்னு பார்க்கேன் அப்படிங்கும்போது, ஏங்க எனக்கு நடன பள்ளியில் அரங்கேற்றம் இருக்குது, அங்கே இருக்குது இங்கே இருக்குங்காங்க. இங்கே பாரு விஜயா, குடும்பத்துலேருந்து எல்லோரும் போகணும், அதுக்காக நீனே இப்படி சொல்லுதானா, மனோஜ் என்ன சொல்லுவான், எனக்கு பிஸ்னஸ் இருக்குது அப்படி இப்படிமா, அதெல்லாம் லாயக்கூடாது, எல்லோரும் நாள் கழிச்சு போகிறோம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை எல்லோரையும் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. மனோஜ் முதல்ல சீன் போட்டாலும் அப்புறம் அப்பா சொல்ல தவிர்க்க முடியாமல் சரிப்பாங்கிறாங்க. எல்லோரும் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. பாட்டி எல்லோரும் இருந்து வாரவங்களுக்கு எல்லாருக்கும் இல்லாதவங்களுக்கு ஒரு 1000 ஆளுக்கு சாப்பாடு போடுதாங்க. வாரவங்க போகிறவங்க வாழ்த்துறாங்க முத்து மீனாவை. ஜோடி பொறுத்து ரொம்ப அருமையாக இருக்குது, உங்கள் கல்யாண நாளில் நீங்கள் நினச்ச சந்தோஷமாக இருந்திருக்கலாம், ஆனால் சாப்பாடு இல்லாத யாருமே இல்லாத ஆட்கள்லாம் கூப்பிட்டு நீங்கள் சாப்பாடு போடுவீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க, உங்கள் மனதுக்கு நீங்கள் நீரோடி வாழ்வியா, அது போக உங்களை குளம் தெளிக்கும் அப்படி இப்படின்னு சொன்னோன்னா 2 பேருக்கும் தன்னறியாமல் அழுதுருதாங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். ஏம்மா நான் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து கும்பிடணும் வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி அன்னதானம் போடணும் வைக்கணும் மீனாவோட எண்ணமாக இருக்குது இருந்துச்சு, அதனால் அது செஞ்சாச்சு அப்படிங்கும்போது, நல்ல எண்ணம், அவளுக்கு நல்ல மனசு அப்படிங்கும்போது, ஆமாம் ஆமாம் நல்ல மனசு, குடும்ப பணத்தில் தானே போட்டா வச்சா அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்லுதாங்க. விஜயா நான்லாம் 5 காசு செலவு பண்ணலை, செலவு பண்ணது எல்லாமே மீனா செலவு பண்ணி தான் அந்த அன்னதானம் எல்லாம் போட்டாங்க வச்சாங்கும்போது, அப்படியா அப்படின்னுட்டு நம்பாமல் விஜயா இருக்காங்க. விஜயா தான் என்றைக்கு நம்ப மாட்டாங்களா மீனா முத்தையும், எப்படியா இருக்குது. கொஞ்ச நேரத்தில் மீனா வந்து மயங்கிடுறாங்க. உடனே எப்பா எப்பா எப்பான்னு சொல்லுது. மூணு பாட்டி கொஞ்சம் பொருடா, பாட்டி என்னாச்சு ஏதாச்சும் தெரில, பாட்டி நான் ஆஸ்பத்திரி கூட்டி போகணும் அப்படின்ட்டு கொஞ்சம் பொருடான்னு சொல்லி தண்ணி தெளிச்சு பார்க்காங்க. மீனா நினச்சிடுறாங்க. உடனே மீனா சிரிக்காங்க. மீனா என்னாச்சு மீனா, நீ இப்படி ஆகிட்டு நாங்கள்லாம் பயந்துகிட்டு இருக்கோம், நீ சிரிக்க அப்படிங்கும்போது எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன மீனா அப்படிங்கும்போது பாட்டி சொல்லுவாங்க, டேய் முத்து அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பாட்டி எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியலையா, அதான் அப்பனாயிட்டியா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைக்கும் புரியல, அண்ணாமலை இப்போ உனக்கு புரியலையம்மா அப்படிங்கிறாங்க. நீ தான் தாத்தாவாயிட்டியா அப்படிங்க. முத்து அப்பனாயிட்டேன்னா நான் பேரனாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பயங்கர சந்தோஷம். விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை. என்னடா இது, இந்த கோயிலில் வந்து ஒரு 1000 பேருக்கு சோறு போடுதுன்னாவோ கடைசியில் வந்து இப்படி சொல்லுதாவோல அப்படின்னு சொல்லி முழிக்காவோ. இங்கே ரோகிணிக்கு ஒன்றும் ஓடலை. அப்போ மனோஜை பார்த்து யோசித்தாங்க, நீ தான் மூத்த பையன், இப்போ பாரு உங்கள் பாட்டிக்காரி இந்த சொத்தை பற்றி பேசுவாங்க பாரு அப்படிங்கும்போது பாட்டி சொல்லுதாங்க, மீனா இப்படி நேராக நம்ம கிராமத்து வீட்டுக்கு போயிட்டு தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன் பாட்டி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் தான் சொல்லியிருந்தேனே, இந்த வீட்டில் யார்
புள்ளையை பெற்று கொடுப்பாவளோ அவங்களுக்கு நான் சம்பாதிச்சு சொத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம்ல, இந்த நாச்சார் வாக்கு மாறப்படாதா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் தொழில் பண்ணி முன்னேறதுக்கு உங்களுக்கு மூலத்துக்கு பணம் இல்லை, அப்போ இந்த சொத்து உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும், நீங்கள் முன்னேறி வருவியா அப்படின்னு சொல்லி கிராமத்துக்கு கூட்டி போய் சொத்து பத்திரத்தை கொடுத்துருந்தாங்க. இங்கே விஜயாவுக்கு ஒன்றும் உடனே மேலும் கடுப்பாகுது. என்னடா இது நம்ம ஒன்று நடக்கு அங்கே ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் கிராமத்துலேருந்து சிட்டிக்கு கிளம்பி போயிருந்தாங்க. அங்கே காரை விட்டுட்டு சரி ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு, ரொம்ப களைப்பாக எல்லோரும் தூங்குதாங்க. அங்கே சிட்டி ஏற்பாடு பண்ண ஆட்கள் வந்து அந்த கார் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. கார் எடுத்துகிட்டு அதை நம்பரை மாற்றி வேறு மாநிலத்தில் கொண்டு போய் கார் ஓட ஆரம்பிச்சிருது. முத்து விடிய காலம் எழுந்திரிச்சு காரை தேடி பார்க்காரு, ஒன்றும் காங்கலை. அங்கங்கே தேடி பார்க்காரு, நடக்கலை. ஸ்டேஷன் போய் கொண்டு பண்ணுறாங்க. அவங்க சரி தம்பி நம்பரை கொடுத்துருக்கீங்க பார்த்துடுவோம் அப்படிங்கிறாங்க. முத்துக்கு காரும் எதுவும் இல்லாமல் வண்டி ஓட்ட முடியாமல் வீட்டிலே இருக்கார். அப்போ விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இவன் வீட்டில் நல்லா இருக்காங்களா? மீனா வயிற்றில் வர்றது சுத்தமாக சரியில்லைன்னு நினைக்கேன், அதான் எனக்கு வேலை இல்லாமல் வண்டி இல்லாமல் கிடக்கான். 2 வண்டியும் போச்சா, என் புருஷன் 2 கார் வச்சுருக்காரு, 2 கார் வச்சுருக்கான், ரொம்ப பேத்திக்கிட்டு இருந்தால் இப்போ ஒன்றும் இல்லாமல் வேலை இல்லாமல் அலையுதான். மனோஜ் பாருங்க, பிஸ்னஸ் பண்ணி ஓஹோன்னு இருக்கான் அப்படின்னு இருக்கும்போது கடங்காரங்க 4 பேர் வராங்க. இது மனோஜ் வீடு தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க விஜயா. ஏம்மா உங்கள் பையன் வந்து எங்ககிட்ட 30 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்காரு, இன்னும் தரலை. நாங்கள் பொறுத்து பார்த்தா இன்னும் இருக்குன்றோம். கடையை ஏலம் போட்டு எடுக்க போகிறோம். அவங்க அம்மாவுக்கு சொந்த வீடு சிட்டிக்குள்ளே 1 கோடி ரூபா மதிப்பு வரும்னாங்க. உங்களுக்கு தர வாய்ப்பு இருந்தால் 1 வாரத்தில் தாங்க, அப்படி தரலையா 1 வாரத்தில் நாங்கள் ஏலம் போட்டு எடுத்துருவோம்மா, சொல்லிடுங்க. உங்கள் பையன் நிறைய படிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சீன் போட்டு தரத்தை எடுத்து சொன்னால் அதை புரிஞ்சுக்கிட மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுதாங்க. உடனே அண்ணாமலை சொல்லுதாங்க, விஜயா இப்போ தான் அவரும் கோளாறில் பயங்கரமாக பேசினேன், இப்போ மனோஜ் கடையை ஏலம் போட்டு எடுத்துருவாங்க, நாங்கள் இப்போ நினச்சி போகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் அத்தை சொத்து கொடுத்துருக்காங்க, அந்த சொத்தை அடை வச்சா கண்டிப்பாக மனோஜ் கடையை மீட்டுடலாங்க அப்படிங்கும்போது விஜயாங்க பாரு, அவங்களே இப்படி பேசிட்டு அவங்ககிட்ட எப்படி கேட்பேன் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரேப்பா நான் மீனாட்ட பேசி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி மீனாட்ட பேசி மீனா மனோஜ் கடை வந்து அவனை விட்டு போகிற மாதிரி இருக்குது, அது அப்பா பணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கடை, மனோஜுக்காக இல்லை, நம்ம அந்த கடையை மிக்கிறது அந்த சுத்த அடை வைப்போமா அப்படிங்கும்போது ஏங்க இதை ஏங்க நீ கேட்கணும் அப்படிங்கும்போது, இல்லை மீனா இது சொத்து வந்து பாட்டி உனக்காக தந்தது அப்படிங்கும்போது ஏங்க நமக்காக தந்தது, அதுபோக நம்ம குடும்ப சொத்து வீணாக போகும்போது நம்ம இதை வச்சுக்கிட்டு ஏங்க இருக்கணும், அடை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடை வச்சு கடங்காரங்க பூரா செட்டில் பண்ணுதாங்க. அப்போ பாட்டி கரெக்டாக வந்துருந்தாங்க. டேய் மனோஜ், நீ ஒத்தையோ மீனாவையோ இந்த வீட்டில் உள்ள பிள்ளையா இல்லாமல் நினைக்கலாம், உன் தம்பி இல்லைன்னு நீ நினைக்கலாம், ஆனால் உனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு வந்து சொத்தை அடமானம் வச்சு ஒன்று கொடுக்காங்க. இந்த மனப்பான்மை யாருக்கும் வராது, இதை உன் பொண்டாட்டிக்குன்னு சொல்லி கொடு அப்படிங்கிறாங்க. ரோகிணியை கூட்டி சொல்லுறாங்க, ரோகிணிங்க பாரு, ஊர்வலத்தில் நிறைய பேர் இருக்காங்க, பக்கத்தில் இருக்கவங்க ரொம்ப முக்கியம், பக்கத்தில் இருக்கவங்களும் ரொம்ப நேசிக்கணும், உங்களுக்கு ஒன்று அந்த சொத்தை விற்று கொடுக்காங்க பார்த்தீங்களா அப்படிங்கும்போது, பாட்டி இந்த நிலைமையாவது காரணம் முத்து மீனாவும் தான், அந்த கதிர் பொண்டாட்டி மாட்டும் போது என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நான் வேறு மாதிரி வாங்கியிருப்பேன் அப்படிங்கும்போது, பாட்டி அவங்க சொன்னதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மீனா சாப்பாடு கொடுக்காங்க. இங்கே மீனா மேலே ரொம்ப கடுப்பு மேலும் ஆகுது. இங்கே முத்து வந்து காரு எங்கே போச்சுன்னே தெரியலையேன்னு சொல்லி அதே மனநிலையில் தூக்கம் வராமல் இருக்காங்க. இப்போ மீனா கேட்குறாங்க, ஏங்க தூங்கலையா அப்படிங்கும்போது, இல்லை மீனா நம்ம வீட்டு முன்னாடி விட்ட காரை காணலை, காருக்கே பிரச்சனை வருது, ஒருவேளை சிட்டி பண்ணிட்டு போனான்னு பார்த்தா அந்த நேரத்தில் அவன் இங்கே தான் இருந்தான், வீட்டில் தான் இருந்திருக்கான், அதையும் தம்பி வச்சு விசாரிச்சிட்டேன், என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை அப்படிங்கும்போது, எங்கே உங்களை தான் எல்லா பக்கமும் பழக்கம் இருக்குமே, அவங்க கார் போட்டால் போட்டு எங்கே இருக்குது எதுக்குன்னு கேட்கலாம்ல அப்படிங்கும்போது, அதுவும் சார் தான் சொல்லி கார் போட்டால் தான் செல்லில் இருக்கலாம், அதை அவர் ஃப்ரெண்டுக்கு எல்லா பக்கமும் அனுப்புதார், வேறு செல்லில் உள்ள ஆளுகளுக்கும் அனுப்புதார், பார்த்துட்டு சரி நண்பா கார் பார்த்தா சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. டாபாருன்னு ஒரு நண்பர் கால் பண்ணுதார், நண்பா உன் கார் நம்பரில் வேறு கார் நம்பருக்கு, ஆனால் நீ ஒட்டின ஸ்டிக்கர்லேருந்து எல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல அப்படிங்கிறாங்க, இந்த இடத்துல அப்படிங்கிறாங்க. முத்து 2 நாள் கழிச்சு அங்கே கிளம்பி போகிறாரு. அங்கே பார்க்காரு, முத்து கார் தான், வண்டி நம்பர் மட்டும் வேறையாக இருக்குது. உடனே சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லுதாங்க. ஸ்டேஷனில் தான் அங்கே போய் இது யார், என்ன காரு, என்ன வரணும்னு விசாரிக்கையில் அந்த ஆள் உழம்ப ஆரம்பிச்சிருந்தாரு. கூட்டு கொண்டு விசாரிக்கும் போது இன்னார் தான் அந்த காரை என்கிட்ட தந்தாங்க அப்படிங்கும்போது, இங்கே வந்து எப்படி காரத்து புண்ணியை வச்சே அப்படிங்கும்போது, சிட்டி தான் எல்லாத்தையும் சொன்னார் அப்படின்னோடனே சிட்டியை தூக்கி விசாரிக்கையில் ரோகிணியும் நானும் சேர்ந்து அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரோகிணியை காமிக்காங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க, வீட்டில் நல்லா இருக்காங்களா, என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.